அமமுக கட்சி தலைவர் டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில இப்ப சேர்ந்திருக்காருங்க. தமிழக அரசியல்ல இப்ப களம் மாறி இருக்கான். அதாவது அவர் அதுக்கு முன்னாலெல்லாம் என்னென்ன பேசினார், யார் யாரை மாற்றணும், யார் யாருடைய தலைமை போகணும்லாம் சொன்னார். எல்லாமே அந்த திரிசூலத்தினுடைய மகிமை, திரிசூலத்தின் மகிமை அவ்வளவுதான். தவிர யார் யார் மேலெல்லாம் வழக்கு இருக்கோ, யார் யாரெல்லாம் வெளியில வரணும்னு நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டணியை நோக்கி போவார்கள். கூட்டணியை நோக்கி வராதவர்களெல்லாம் வழக்கு வரும் என்று மிரட்டல் இருக்கிறது. எனவேதான் அவருடைய நிலைப்பாட்டை தாராளமாக புரிந்து கொள்ளலாம். எனவேதான் நேற்றைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, ஒரே பாடு, அவர் பட்ட பாடு இருக்கிறது, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. 23ஆம் தேதி மோடி வர்றதுனால இப்ப இருக்கிற அரசு மிகப்பெரிய இதாயிரும், ஒரு அரசியல் மாற்றத்தையே மோடி கொண்டு வந்துருவாரு 23ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம். அவன் ஏற்கனவே பலமுறை கொண்டு வந்துட்டார் தமிழ்நாட்டில். ஆகவேதான் மோடி வர்றதுனால என்ன லாபம்னா, ஒரு பெரிய ரோட் ஷோ நடத்துவார், நிறைய பூக்களை கொட்டுவாங்க, நம்ம பூக்கள் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வரும். ஆகவே பூத்தொழில் நன்றாக சிறப்பாக இருக்கும்.